குரு வணக்கத்துடன் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி மோட்டிவேஷ்னல் கிளாஸு மண்டே. ஓகே, இன்னைக்கு யாருன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. எல்லாத்துக்குமே தெரியும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு மிக சிறந்த ஃபுட்பால் பிளேயர்னு. ஆக்சுவலாக நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. அவர் பல கோடி சொத்துக்களுக்கு அவர் என்னது அதிபதி அந்த மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பார்ன் வித் டைமண்ட் ஸ்பூன் சில்வர் ஸ்பூன் ஆனால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ நம்மள மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு சின்ன பையன் தான் அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கிறிஸ்டியானோ வீட்டில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்ற கதையெல்லாம் இருக்கு அவருக்கு. அவரை பற்றி படித்தோம்னா அவரை பற்றி இதை நிறைய வாசிக்கும் போது அவர் எவ்வளோ ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட பிறந்தவங்க 3 பேர் இருக்காங்க. அம்மா, அப்பா. அப்பாவுக்கு ஒரு சரியான ஒரு வேலை இல்லாமல் அவங்க இந்த ஃபுட்பால்லாம் விளையாடுற இடத்துல வேலை பார்ப்பாங்க. இந்த பால்லாம் எடுத்து போடுறது, இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொண்டு போய் கொடுக்குறது, அந்த இடத்துல வேலை பார்த்த ஒருத்தவங்க தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட அப்பாவே. ஓகேவா? அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில இருந்து வந்த நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன்னைக்கு எப்படி ஒரு மிக சிறந்த வீரரா உருவாகியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா அவர் எதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி வீரர் ஆனாரு, கால்பந்தட்ட வீரர்னு நம்ம அதை பத்தி பார்க்க போல. அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாரு, அது மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். நீங்க இன்னைக்கு பார்க்குற எல்லாருமே ஒன்று யோசிங்களேன். எல்லாத்துக்குமே நமக்கு ஈஸியாவே கிடைச்சிருது இல்லையா? சாப்பாடா இருக்கட்டும், நமக்கு வேண்டிய பாக்கெட் மணியா இருக்கட்டும், அப்பா அம்மா நமக்கு ஈஸியா எல்லாமே கொடுத்துட்றாங்க. இப்போலாம் எதுக்குமே நோ சொல்றதே கிடையவே கிடையாது. ஆனா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ ஒவ்வொன்றுக்குமே போய் ஒரு ஒரு 2 ருபீஸ் கேட்குறதுக்கோ, ஒரு 5 ருபீஸ் கேட்குறதுக்கோ போய் நிற்கணும். அதுக்கான சரியான ரீசன் சொல்லணும். ஒரு பேனா வாங்குறதுக்கோ அதுக்காக ரீசன் சொல்லணும். நான் வாங்கி கொடுத்து 1 வீக்கு தானே ஆகுது, தொலைச்சேன்னா அது என்னோட பொறுப்பு கிடையாது. ஒரு பேனாவை பத்திரமா வைக்கிற பொறுப்பு உன்னோடது சொல்லுவாங்க. சாதாரண ஒரு பேனா இப்போ நீங்கள் அந்த இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்குறீங்க? நாங்கள் அப்போ 1 ரூபாய்க்கோ 2 ரூபாய்க்கோ வாங்கின பேனாக்கு கணக்கு சொல்லி தான் பேனா வாங்கணும். ஏன் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறேன்னா, இப்போ இருக்க பசங்க எல்லாருமே பொறுப்புன்ற ஒரு சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், எங்களோட பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பேசுகிறச்சா இருக்கட்டும், ஏன்னா மேக்சிமம் என்ன ஒரு டாபிக் வருதுன்னா குழந்தைகளுக்கு பொறுப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு இல்லையா? ஒரு பேனா வாங்கி கொடுத்து ஒரு பேரண்ட் சொல்கிறாங்க, ஒரு பேனா இப்போ தான் வாங்கி கொடுத்தேன், 2 டேஸ் தான் ஆகுது, இவ திரும்ப அதே அளவு அமௌண்ட்டுடைய இன்னொரு பேனா கேட்டால் பேனா கிளாஸில் காணா போயிடுச்சு. இது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கும் இல்லையா? அந்த பேனா இப்போ நீங்கள் வாங்குறீங்க ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ், ஓகே, இட்ஸ் எனஃப். ஆனால் இன்னமும் 100 ருபீஸ்க்கு 1 டே ஃபுல்லாக உழைக்கிற பேரும் இருக்க தான் செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் பே அம்மா 100 ருபீஸ் தானே, அது 100 ருபீஸ்க்காண்டி காலையிலேருந்து ஈவினிங் வரை வேலை பார்க்குற மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த 100 ருபீஸோட வேல்யூ என்னன்னு அவங்கள்ட்ட போய் கேட்டால் தெரியும். அதுக்காக பேனா தொலைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தானே? மேபி சாதாரண விஷயம்தான். நம்ம எப்பயுமே ஒரு பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்கும். ஆனால் அதை பாதுகாக்கணுன்ற பொறுப்பு உங்களுக்கு இருந்தாலே 10 தடவை தொலைக்கிற இடத்துல நீங்கள் ஒரு தடவை தொலைப்பீங்க. அந்த 10 தடவை ஆகுற செலவு உங்கள் அப்பாவுக்கு 9 தடவை குறையும் இல்லையா? அது நீங்கள் அம்மா அப்பாவுக்குன்னு கிடையாது, உங்களுக்குரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் தான். ஒரு என்ன செய்யணும், ஒரு இதை உங்களை நீங்கள் பாதுகாக்கணும். ஏன் இந்த குழந்தைகளுக்காண்டி இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோ ஏன் 8th ஸ்டாண்டர்ட் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, இன்னும் ஒரு 5 இயர்ஸில் உங்களோட ஸ்கூல் லைஃப் முடிய போகுது இல்லையா? இந்த இயர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களோட க்ரோத் அபரிவிதமாக என்ன செய்யும், வளர ஆரம்பிச்சிடும். ஒழுக்கத்துலேயும் சரி, திரும்பி அதை தான் சொல்கிறேன், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் போல் ஒரு வாழ்க்கையில் நம்மளை உயர்த்துற ஒரு விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நீங்கள் திரும்பியும் குழந்தைகளாக இருக்க இந்த இதில் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஒழுக்கமாக இருக்கணும், பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படியணும், உங்களோட கடமைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும்னு. ஓகே, ரைட். நம்ம டாப்பிக்கை தாண்டி நிறையா விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டோம்னு நினச்சிட்டேன். ரைட்டு, கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. அப்படி வந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ எப்படின்னா,
ஸ்கூலுக்கு போறாரு, படிக்கிறாரு, நார்மல் ஸ்டூடெண்ட்டா தான் இருக்காரு. ஆனாலும் அவங்களோட ஏழ்மை நிலை காரணமா என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்துல வந்து அந்த பால் போடுற பால் பொறுக்கி போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் எடுத்து குடுப்பாங்கல்ல, அந்த வேலைக்கு போகும்போது, கிறிஸ்டியானோ ரொனால்டோ மேட்ச் நடக்கிற அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க அப்பா வந்து அவர கூட்டிட்டு போறாரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்குள்ள அந்த மேட்ச பார்க்கும்போது, தனக்கும் அது மேல ஒரு இனம் புரியாத ஒரு காதல்ன்னு கூட சொல்லலாம். இனம் புரியாத ஒரு நமக்கு பிடிக்கும் இல்லையா சில விஷயங்கள். ஏன்டா உனக்கு விளையாடுறது பிடிக்குது? ஏன் உனக்கு கிரிக்கெட் பிடிக்குதுன்னா, எனக்கு பிடிக்கும். ஆனா காரணம் தெரியாது. எனக்கு பெயிண்டிங் பிடிக்கும். ஆனா காரணம் தெரியாது. ஸோ அதே போல தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு என்ன பிடிக்குது? ஃபுட்பால் மேல ஒரு பாசம் வந்து வந்துருது. அவருக்கு அது மேல வந்து ஒரு ஆசை சொல்லலாம். அது நாளுக்கு நாள் அவரோட ஆசைகள் வந்து பெருசாகுதே தவிர குறையவே இல்ல. ஒரு காலத்துல அவருக்கு நம்மளோட செருப்பு இல்லையா? காலணிகன்னு சொல்லுவாங்கல்ல, அது வாங்குறதுக்கு கூட கஷ்டப்பட்டவர் தான் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அப்படி கஷ்டப்பட்ட அந்த பையன் நாளாக நாளாக அவனோட ஆசைகள் மீது என்ன பண்ணறான்? ஃபோக்கஸ் பண்ணறான். எப்படின்னா, அதுக்குரிய பயிற்சி நான் அடிக்கடி நம்மளோட வீடியோல சொல்ற ஒரு லைன் என்னன்னா, பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். எந்த ஒரு விஷயத்துக்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ்னால முடியாதது எதுவுமே இல்ல. வள்ளுவர் கூட என்ன செய்யலாம்? முயற்சினா என்ன பண்ண முடியும்? கடவுளாலேயே ஒரு விஷயம் முடியலைன்னா கூட, நீ பண்ற முயற்சிக்கு ஒரு பலன் உண்டு. அப்படின்னு வள்ளுவர் கூட திருக்குறள்ல சொல்றாரு. அப்படிதானே? அததான் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு முயற்சி வந்து நீங்க செய்ய, செய்ய, செய்ய கன்டினியூஸா பண்ணணும். இன்னைக்கு நான் படிச்சேன். இன்னைக்கு நான் விளையாண்டேன். இன்னைக்கு எனக்கு பெயிண்ட் பண்ணேன். அடுத்து வந்து ஒரு 3 நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அடுத்து ஒரு 4வது நாள் அத நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்றதுக்கு பேரு முயற்சி கிடையாது. தொடர்ந்து, 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 தொடர்ந்து நீங்க அந்த என்ன சொல்ல அந்த நோக்கையோ, இலக்கையோ அடையிற வரையும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த பிராக்டிஸே உங்கள அதுல தலை சிறந்த ஒரு என்ன செய்யணும்? ஒரு வீரரா வந்து மாத்தும். அது எதுல வேணாலும் இருக்கலாம். கிரிக்கெட்டா இருக்கலாம், நீங்க ஃபுட்பாலா இருக்கலாம், இல்ல வாலிபால் இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சில பேர் மேத்ஸ் அழகா போடுவாங்க. சொல்லி தரணும்னு அவசியமே இல்ல. கிளாஸ் பார்த்தாங்கனாலே அவங்க என்ன செஞ்சுருவாங்க? அவ்ளோ அழகா மேத்ஸ் போடுவாங்க. அவங்களாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. நீங்க ஒரு வந்து என்ன செய்யலாம்? ஒரு மிக சிறந்த கணித மேதையா வருவீங்க. அதே போல பிசிக்ஸ் நிறைய பேர் நல்லா ஆர்வமா என்ன செய்வாங்க? லேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபியூ ஃபியூ மினிட்ஸ்லயே முடிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. அவ்வளவு வந்து ஆர்வமா அதுல இருப்பாங்க. பார்க்க உங்க கிளாஸ்லயே தெரியும் இல்லையா? கிளாஸ்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியா தெரிவாங்க. அந்த பிள்ளை வந்து எதுலயே எப்படி அந்த பசங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, டீச்சர்ஸ் சொல்லிக் குடுக்குறதையோ, அதுலயே வந்து நீங்க என்னதான் விளையாட்டுத்தனமா இருந்தாலும், அந்த படிப்புன்ற விஷயத்துல வரும்போது, அவங்களோட ஃபோக்கஸ் வந்து அதுல தான் இருக்கும். விளையாட கேம்ஸ்க்கு போனாங்கன்னா, அதோட ஃபோக்கஸ் வந்து அந்த இடத்துல அப்படிதான் இருக்கும். ஸோ, அந்த பிள்ளைக பெஸ்ட்டா அந்த இடத்துல வர்றாங்க. அதே தான் எல்லாருக்குமே நம்ம எதுல பெஸ்ட்டா இருக்கணுன்றதோ, அதுக்கு காரணம் வந்து ஃபோக்கஸ் மட்டும்தான். ஓகேவா? இப்படி இருக்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ நல்லா பிராக்டிஸ் பண்றாரு. சின்ன சின்ன அணிகள்லாம் என்ன செய்றாரு? விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்படி அவரோட போகும்போது அவருக்கு ஒரு 15 இயர்ஸ் கிட்ட ஆகும்போது 15 இயர்ஸ் 14 இயர்ஸ்னா உங்களோட ஏஜ் தானே. கிட்டத்தட்ட 8 ஸ்டாண்டர்ட் டு 9 ஸ்டாண்டர்ட் அந்த ஏஜ் ஓகேவா? அந்த சின்ன பையனுக்கு வந்து ஹார்ட்ல ஒரு டிசீஸ் வருது. ஸோ அதுக்குரிய ஆப்ரேஷன் பண்றாங்க. அப்படி இருந்து திரும்ப அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து விளையாட வர்றாரு. விளையாட வரும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க? இவன ஒரு இப்பதான் ட்ரீட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கான். இவனால வந்து ஷைன் பண்ண முடியுமா? அதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் நம்மள பத்தி என்ன சொன்னாலும் என்ன? ஓகே ரைட். அவங்க சொன்னாங்கன்னா, அது அவங்களோட ஒப்பீனியன். உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் தானே! என்னதான் அம்மா நம்மள திட்டுனாலோ, பேரண்ட்ஸோ, இல்ல டீச்சர்ஸோ சொன்னாலோ, உங்களோட மனசு ஒண்ணு சொல்லும் இல்லையா? "நீ ஓகே தான்டா. நீ ஒண்ணும் அவ்ளோலாம் கிடையாது" அப்படின்னு. ஸோ அத கேளுங்க. நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. கூட இருக்கவங்கலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, "டேய் நீ சரியில்லடா" அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷன் வந்து நமக்கு கரெக்ட்டுன்னு சொல்லும்போது, நம்ம அத வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணலாம். "அப்பா இல்லப்பா எனக்கு மேத்ஸ் தான்ப்பா பிடிக்குது. நான் மேத்ஸ் தான் எடுத்து படிப்பேன்" அப்படி சொல்றது தப்பே கிடையாது. ஏன்னா உங்க மனசு அதுதான் சொல்லுது இல்லையா? மேத்ஸ் ஓகே. நமக்கு மேத்ஸ் தான் பிடிக்குது. நம்ம மேத்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு. அத நீங்க வந்து நம்ம
சில சமயம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லதுன்னு நினைச்சு சொல்லுவாங்க. இல்லடா தம்பி மேக்ஸ் படிக்காத வேணாம். அதுக்கு பதிலா நீ வந்து சயின்ஸ் எடுத்துக்கோ அப்படி சொல்லுவாங்க. ஆம், அது வந்து அவங்க சொல்றாங்க இல்லையா? ஆனா உங்களுக்கு உங்களோட ஆர்வம் எல்லாம் மேக்ஸ் மேல தான் இருக்குன்றது ஷுவரா தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து அந்த விஷயத்த வந்து உங்க பேரண்ட்டுக்கு கன்வே பண்ணலாம். அதே போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போய் கன்வே பண்ணுங்க. கன்வே பண்றது தப்பு கிடையாது. எனக்கு இது செய்யணும்னு தோணுது. நான் செய்யலாமான்னு கேளுங்க. அவங்களுக்கே உங்களுக்கு அதுல உள்ள ஆர்வம் புரிய ஆரம்பிச்சுரும். உங்க பேரண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகே தம்பி வந்து மேத்ஸ் வந்து எந்த ஒரு டியூஷனும் போகாமலோ, இல்ல யாரோட கைடன்ஸும் இல்லாமலோ அவன் அழகா வந்து சம் பண்றான். அதுக்கு அழகா சொல்யூஷன் சொல்றான். மித்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ டைம் எடுத்து படிக்கிறான். இத அவன் வேகமா முடிக்கிறான். ஸோ அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்குரிய வழிகாட்டுதல் கண்டிப்பா பேரண்ட்ஸு காட்டுவாங்க. அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல தான் நம்மளோட ரொனால்டோவும் ஒரு காலத்துல என்ன செஞ்சிருக்காரு, ஃபுட்பால் மேல அவரோட ஆர்வம் அதிகமா இருக்கனால, அவங்க பேரண்ட்ஸே அவங்கள கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், விளையாடுறதுக்கா இருக்கட்டும் அலோவ் பண்ணுவாங்க. ஆனாலுமே அவர் மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலின்னு தானே சொன்னேன். அந்த கஷ்டப்படுற சூழ்நிலையிலயுமே அவங்க வந்து அந்த அந்த தம்பிக்குரிய விஷயங்கள வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து அவங்க குடும்பத்து மேல வந்து அன்பு வந்து அளவுக்கு அதிகமா வச்சிருக்காரு. அவங்க அம்மா மேலயும், அவங்க அப்பா மேல. ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல் மேல இன்னை வரையுமே அவங்க அம்மா மேலயும் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான மரியாதை வந்து இருக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு. ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் உருவாகுறாங்கன்னா, அதுக்கு அடித்தளமே அவங்களோட ஃபேமிலியா மட்டும்தான் இருக்க முடியும். ஆஹ் அப்படி இருக்கும். கண்டிப்பா நம்ம நம்ம குடும்பத்தை நம்ம நேசிச்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த விஷயங்கள் தொடர்ந்து வந்து என்ன செய்யும், வெற்றியை நோக்கி நம்ம பயணத்தை கொண்டு போயிட்டே இருக்கோம். அதே போல கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒவ்வொரு விஷயத்துலயும் இப்போ அவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, அதுல இருந்து அவர் வெளியே வர்றாரு, அதுல இருந்து திரும்ப வந்து ஷைன் பண்ணி இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வர்றாருன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சாதாரண ஒரு பையன் இவ்வளோதான் அப்படின்னு. இன்னைக்கு அவர் வந்து சாதாரண ஒரு சாப்பாட்டுக்கோ ஒரு செப்பல் வாங்குறதுக்கோ காசு இல்லாத ஒரு பையன் இன்னைக்கு எவ்வளோ டொனேட் பண்றாருன்னு பாருங்க. எவ்வளோ டொனேஷன்ஸ் கொடுக்குறாரு, எவ்வளோ அமௌண்ட் க்ரோர்ஸ் கணக்கில் கொடி கொடியா டொனேஷன் கொடுக்குறாரு இல்லையா? எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹெல்பிங் மைண்டடாக இருப்பாங்க. அவங்களோட வீடியோஸ்லாம் பாருங்க. ரொம்ப ஸ்மைலிங், ரொம்ப என்ன சொல்லலாம், நல்ல ஒரு ஸ்மைலிங் பர்சன். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அவரோட ஃபுட்பால் மேட்சஸ்லாம் கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட் டு அதர் பிளேயர்ஸ். மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு குவாலிட்டி தனியாக தெரியும் இல்லையா? தனித்துவமாக தெரிவாங்க இல்லையா? அதுதான் ஒரு சிறந்த வீரருக்கு, ஒரு சிறந்த மனிதனுக்குரிய எக்ஸாம்பிளே அதுதான். நம்ம தனித்துவமா எல்லா இடத்துலையுமே என்ன செய்யணும், ஷைன் பண்ணணும். நல்ல குணங்களின் அடிப்படையில நான் சொல்றது, நல்ல குணங்களின் அடிப்படையில தனித்துவமா நம்ம என்ன செய்யணும் தெரியணும். அதுவே நம்மளோட வெற்றியை நோக்கி கொண்டு போகும். ஆக்சுவலா இதை எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, ஒரு சின்ன பையன் சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பையன் இன்னைக்கு வந்து கோடி கோடி கோடியா டொனேட் பண்ற அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஃபுட்பால் பிளேயர் யாருன்னு கேட்டானா எல்லாருமே சொல்றது கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ரீச் பண்றதுக்கு காரணம் அவரோட விடாமுயற்சி, பயிற்சி அண்ட் அவருக்கு இருந்த அந்த ஆசை மீது அவருக்கு இருந்த ஒரு பற்றுதல் தான். இதே தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். எந்த ஒரு விஷயமே ஃபோக்கஸ் பண்ணுங்க, படிங்க, தினம் படிங்க. ஆஹ் என்ன செய்யணுமோ, ஒரு பெயிண்டிங் பண்றீங்களா, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெற்றி உங்க பக்கத்துல வந்துரும். வெற்றி பக்கத்துல வராது, கண்டிப்பா வெற்றியே நீங்க என்ன செய்யலாம், நீங்க எதிர்பார்த்ததோட பல மடங்கு உங்கள் கையில வந்து கிடைக்கும். ஆனா உடனே இல்ல, ஆனா கண்டிப்பா கிடைக்கும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருக்குமே அதுதான். இந்த சின்ன குழந்தைங்க நீங்க இல்லையா, நீங்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் இன்னைக்கு நான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்தி சொன்னேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.